தேவன் அவர் மாறவே மாட்டார். உங்களுக்கு அந்த வாக்கை முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. எல்லா சவால்களையும் நீங்கள் மேற்கொள்ள அவர் உதவி செய்வார். எல்லா தடைகளையும் உடைத்து முன்னேற உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில முன்னேற முடியலையே என்று நீங்க அழுது கொண்டு வரலாம். ஆனா இன்றைக்கு எல்லா தடைகளையும் உடைத்து, எல்லா சாபங்களையும் உடைத்து, எல்லா பிசாசின் கட்டுகளையும் உடைத்து உங்களை முன்னேற செய்வார், உயர்த்தி வைப்பார். தேவன் அவர் மாறாதவர். உங்களுக்கு வாக்களித்ததை கொடுக்கும் வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்ல ரமணா சொல்றாங்க. இங்க தேவனை அவங்க சொல்றாங்க, அதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் தேவனையே நம்பிக்கினரு அப்படின்னு பைபிள் சொல்லல. தேவன் இந்த உலகத்தில் நமக்கு முன்னேறத்துக்கு எவ்வளோ வழிகளை வச்சிருக்காரு. அந்த வழியெல்லாம் நம்ம தெரிந்து அதன்படி அந்த வழியில் நம்ம போனால் தான் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் நன்மைகள் எல்லாமே பெற முடியும். அதை இந்த ஸ்டெல்லா ரமலா தெளிவாக சொல்ல மாட்டாங்க. இந்த தடைகள் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் இந்த வழியில் போனால் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் தவறான வழியில் போனால் அதனுடைய தண்டனை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், ஒரு லாபமான வழி அப்படின்றது அவங்க காட்டி கொடுக்கணும். ஆனால் இவங்க எந்த வழியுமே ஒரு காட்டுறது கிடையாது. அதனால் இன்றைக்கி நம்ம திகைத்து நிற்கிறோம், எந்த பக்கம் போகிறது, எந்த செயலை செய்யுது, எதை சிந்திக்கிறது, எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு குழப்பமான மனநிலையே இருக்கிற இன்னைக்கு கிறிஸ்தவர்கள். இந்த ஸ்டெல்லா ரமலா இந்த வசனத்தை சொல்லிட்டு போயினே இருக்காங்க, தேவன் உங்களை கைவிட மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு தேவன் நம்ம கூட இல்லை, ஆனால் நம்ம கூட அநேகம் இருக்குது. இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளோ நம்ம கூட இருக்குது, ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் நமக்கு தெரியறது கிடையாது. நம்ம முன்னேற்றத்துக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம உணர்றது கிடையாது. இப்போ இந்த உலகத்தில் எல்லாமே இருக்குது, மனிதனுக்கு தேவையானது முன்னேறதுக்கு, அவனுடைய கஷ்டம் வறுமை தீர்றதுக்கு எவ்வளோ வழியும் இந்த உலகத்தில் இறைவன் ஏற்படுத்த வச்சிருக்கார் தேவன். அந்த வழி எந்த வழி? அதுதான் கல்வி வழி. ஏன்னா அந்த கல்வியின் வழியில் போய் நம்ம படித்துட்டு நல்ல ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கலாம், அது ஒரு வழி. அதுக்கப்புறம் உழைப்பு, நல்லா படிச்சுட்டு முடிச்சுட்டு நல்லா ஆள் வளர்ந்த பிறகு உழைக்கணும். அந்த உழைப்பின் மூலம் நம்ம காசு சம்பாதிக்கலாம். அதுவும் இல்லாத உழைப்புன்னா நம்ம படிக்கும் வயசுலேருந்தே உழைக்கலாம். அது எப்படி? நம்ம வீட்டு வேலைகளை நம்ம பெற்றோருக்கு நம்ம உதவியாக இருக்கலாம். அந்த வேலைகளை செய்துக்கினே கல்வியை கற்றுட்டு நம்ம மேலுக்கு முன்னேறலாம். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் செய்யலைன்னா தான் நமக்கு கஷ்டம் வருமே. அப்போ தான் அவர் கர்த்தர் நம்ம கைவிட்டுறார். அவர் இட்ட வேலையை நம்ம செய்யலைன்னா நம்மளை கைவிட்டுருவார் கர்த்தர் தேவன். அதுதான் இங்கே நடந்துங்கிற வேலை. நமக்கு ஏன் கஷ்டம்னு சொல்லிட்டு நம்ம ஏன் ஆடுறோம்? இங்கே ஒரு அம்மாவை பாருங்கள், எப்படி ஆடுறாங்க பாருங்கள். நீங்கள் முன்னேறத்துக்கு தடையாக இருக்குதா, அப்படி உங்களுடைய சாதிக்க தடையாக இருக்குது, சாத்தான் தடையாக இருக்கிறான் அப்படின்றலாம் சொல்கிறாங்க இந்த ரமணா. இங்கே யாருமே நமக்கு தடை இல்லை, நமக்கு நாம தான் தடை. ஏன்னா நாம் முன்னேறணும் அப்படின்னு நம்ம உறுதியாக நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல செயல்களை சிந்தனைகளை செய்து நம்ம முன்னேறலாம். இந்த உலகத்தில் எந்த விதமான தடையும் கிடையாது. அதுக்கு இந்த தடைகளை தகர்ப்பார் அப்படின்றாங்க. எந்த தடையை நம்ம முன்னால் இருக்குது? நாம் தடையை உண்டு பண்ணிக்கிறோம். சோம்பேறித்தனம், அதை சரியாக செய்யாது, படிக்கிற வயசில் சரியாக படிக்காத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்காத, இப்படி இருக்கிறதுனால தான் அந்த பிள்ளைகள் இப்போ இவங்க முன்னால் இருக்காங்க பாருங்கள். இப்போ ஒரு அம்மா அழுதுங்கிறாங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் அந்த காலகாலத்தில் நாம் கற்க வேண்டிய கல்வியே சரியாக படிக்கிறது கிடையாது. குடும்பத்தில் எப்படி இந்த உலக வாழ்க்கையில் எப்படி ஞானமாக பிழைக்கிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை இவங்க அறியாததுனால தான் இன்றைக்கி ஸ்டெல்லா ரமலா முன்னால் உட்காந்து அழுதுங்கிறாங்க. இந்த ஏழைகளுடைய கண்ணீரை தான் அவங்க காசாக்கினுக்கிறாங்க. வேற ஒரு இல்லைங்க, நம்முடைய அறியாமையை அவங்க பயன்படுத்திக்கின்னு நம்மளை அழ வச்சுக்கின்னு அவங்க பெரிய ஆளாகின்னு இருக்காங்க. வேற ஒன்றும் கிடையாது. இங்கே நாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு புரிஞ்சிக்கணும், நம்ம செயல்படணும், சிந்திக்கணும். அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த ஸ்டெல்லா ரமலா போல ஆட்கள் மீட்டிங் வைப்பாங்க, அங்கே போய் உட்காந்து அழுதுன்னு இருங்க, கட்சி பேச்சுன்னு அழுதுன்னு இருங்க, அது சொல்லலை இந்த பைபிள். அதனால் இந்த ஸ்டெல்லா ரமலா காலகாலமாக ஒரு உண்மையை உணராதவர் தான் குடும்பம் தான் இந்த குடும்பம். ஸ்டெல்லா ரமலாவும் அவருடைய சந்ததியினரும் இப்படி உலக மக்களுக்கு ஒரு உண்மையாக சொல்லாத இன்னைக்கு உலக அளவில் இங்கே பிரபலம் அடைஞ்சிட்டாங்க. ஏன்? நம்முடைய அறியாமையை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். நம்முடைய சோம்பேறித்தனத்தையும் கவலையினத்தையும் இவங்க பயன்படுத்தி கொண்டு இவங்க பணத்தை சம்பாதிச்சிட்டாங்க. நம்முடைய பயத்தை இவங்க பணமாக்கிட்டாங்க. இந்த வேலை தான் இந்த ஜீசஸ் கால்ஸ்.
டிஜிஎஸ் தினகரன் குழுமம் வந்து செஞ்சுன்னு இருக்குது. இந்த ஸ்டெல்லா ரமலா போன்றவர்கள் வந்து எவ்வளோ மெசேஜ் கொடுக்குறாங்க. இருந்தாலும் இந்த உலக நியதியை சொல்கிறது கிடையாது, உலக வாழ்க்கையை விவரித்து சொல்கிறது கிடையாது, நம்ம தடையில்லாமல் முன்னேறி போகிறதுக்கு எந்த ஒரு வழியையும் காட்டுறது கிடையாது, நம்ம பண கஷ்டம் இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு வழியை அவங்க சொல்கிறது கிடையாது, இந்த உலக நிஜ வாழ்க்கையில் எப்படி நாம் சந்தோஷமாக சமாதானமாக ஒரு பண கஷ்டம் இல்லாத இருக்கிறதுக்கு அப்படின்றத இவங்க சொல்கிறது கிடையாது. ஆனால் நாம் வந்து இனிமேல் இந்த மாதிரியா ஒரு நமக்கு பயனில்லாத வார்த்தைகளை கேட்டுட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வீணாக்கி கொள்ள வேண்டாம் நண்பர்களே. நாம் வந்து இந்த உலக வழக்கத்தை நாம் செய்தே ஆக வேண்டும். இந்த உலக காரியங்கள் நம்ம செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லலை. படிக்காதீங்க அப்படின்னு சொல்லலை பைபிள். படிக்கிற அளவுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுத்துக்கிறது கர்த்தர் தான். அவர் தான் மனிதனை எங்கள் ஆண்டவர் தாங்க படித்தார் அறிவை மனிதனை அந்த கல்வி கற்கும் திறனை ஆண்டவர் தாங்க படித்தார். அப்போ கல்வியும் அவர் தானே கொடுத்துருப்பாரு. அப்போ அந்த கல்வியை நம்ம பெற்றுக்கொள்ளணுமா இல்லையா? அப்போ இந்த கல்வி மேலே நம்ம நாட்டமாக இருந்து பற்றாக இருந்து அதன்படி அதை ஆர்வமாக நம்ம படித்து முன்னேறி அறிவை வளர்த்துக்கணும். நல்ல 4 அதர் லாங்குவேஜஸ் நம்ம வளர்த்துக்கிட்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும். இதுதான் இங்கே வேதம் சொல்லும் ஒரு வாழ்வியல். அதை நம்ம ஒரு தெளிந்த புத்தியோடு இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தில் செஞ்சுட்டு வளமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கை நம்ம வாழலாம். இதுக்கு எந்த விதமான தடையும் இந்த வேதம் வந்து சொல்லலை. ஏன்னா நீங்கள் படிக்காதீங்க, கர்த்தரையே நம்பிடுங்க, தேவனையே நம்பிடுங்க சொல்லலை. அது தேவன் வந்து இந்த உலகத்திலே மனிதனை படித்து அவனுக்கு அறிவையும் கொடுத்து அதுக்கு உண்டான கற்க வேண்டிய கல்வியும் கொடுத்துருக்கிறது தேவன் தான். அந்த கல்வியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதை விட்டு நம்ம ஸ்டெல்லா ரமலா சொல்லிட்டா புத்தகத்தை கேட்டு நமக்கு வாழ்க்கை வளமாக வந்துடும், நம்ம அழாது இருப்போம், நம்மளுக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னா அது ஒரு காலம் நடக்காத வேலை. இன்னைக்கு இது போல தான் மக்கள் வந்து இந்த பகட்டான இந்த ஆட்களை நம்பி மக்கள் இன்னைக்கு வாழ்க்கை பாழாக போய்கிறது. இந்த மாதிரி ஆட்களை நம்ம நம்புறது இன்னைக்கு அவசியமே இல்லை. இதெல்லாம் வந்து கர்த்தருக்கு ஒரு அருவருப்பான வேலை. இவங்க போய் பிரசங்கம் பண்ணுறதும், அவங்க முன்னால் நம்ம போய் மணிகணங்களை பேசுகிறத போய் கேட்டு உட்காந்துக்கிறதோ, அவங்க சொல்லும்போது நம்ம அழறதும் ஒரு கர்த்தருக்கு அருவருப்பான வேலை. இதெல்லாம் நாம் வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஸ்திரப்படுத்த வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் கொஞ்ச நேரம், அதே ஸ்டெல்லா ரமலா முன்னால் போயிட்டு உட்காந்துட்டு நம்ம நேரத்தை காலத்தை வீணடிக்க வேண்டாம் நண்பர்களே. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்ம கல்வி அறிவை வளர்த்து கொள்ளணும். நம்முடைய சந்ததிகளுக்கு நல்ல அறிவோடு கல்வி அறிவை கொடுத்து அவர்களை முன்னேற வேண்டும். அடுத்த தலைமுறையை நல்ல தரத்தோடு நாம் கொண்டு வர வேண்டும். பணப்பற்றாக்குறை இல்லாத வாழ்க்கையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அந்த வழியை காட்ட வேண்டும். அது இந்த ஸ்டெல்லா ரமலா போன்றவர்களால் இயலாத ஒரு விஷயம். இது வேதமானது, ஒரு வாழ்வியல் புத்தகம். படித்து முன்னேறி உன்னுடைய வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள் அப்படின்றது அருமையாக சொல்லுது பாருங்க. அதனால நம்முடைய வாழ்க்கை நாம் அருமையாக ஆரோக்கியமாக ஒரு இன்பத்தோடு பண நிறைவோடு மன நிறைவோடு நாம் வாழ்ந்து சுபிக்ஷமான ஒரு நல்ல காலத்தை அனுபவிப்போம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.